வணக்கம் தமிழா. விவோட X200T புதிதாக இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. X200க்கும் X300க்கும் இடையில இந்த X200T வருது. 200க்கு இதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. முக்கியமாக பேட்டரியில் ஒரு பம்ப் இருக்குது இதில். ஸோ இப்போ இந்த X200T எப்படி இருக்குது, கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த பதிவில் சொல்கிறேன். 200க்கும் 300க்கும் உள்ள டிஃப்ரென்சஸும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பெட்டர் பையிங் டிசிஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். எனக்கு ஒரு கேமரா ஃபோக்கஸ்டான பட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 60,000 ரூபா. 12GB 512GB ஸ்டோரேஜ் 70,000 ருபீஸ் இருக்குது. 5,000 ருபீஸுக்கான இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் தராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 55,000க்கு இந்த ஃபோன் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் எங்கெங்கேயே இருக்கும் பாருங்கள். இல்லாட்டி கடைகளில் கூட இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். இப்போது இந்த மாதிரி பாக்ஸில் இந்த Vivo X200T வருது. உள்ளே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்குது இந்த சீசைட் லைலாக்ங்கிற இந்த கலர், அப்புறம் ஒரு ஸ்டெல்லார் பிளாக்னு இன்னொரு கலர் ஆப்ஷன்ஸ்லையும் வருது. 8 mm திக்னஸ், ஒரு 203 grams வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சைடில் மெட்டல் ஃப்ரேம், கிளாஸ் பேக், ஃப்ளாட்டான ஒரு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுமே எல்லாமே ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ்டை இது பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே இதுக்கான ஒரு சாஃப்ட் பேக் கேஸ் தந்திருக்காங்க. இதே கலரில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது போட்டிங்கன்னா இந்த பேக் கேஸில் இந்த மாதிரி லுக் ஃபினிஷ் தெரியுது. அப்புறம் 90 watts சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. அதுக்கான கேபிளும் இருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் எல்லாமே உங்களுக்கு இதில் தராங்க. சார்வேரி இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ப்ளூட்டர் கொஞ்சம் இருக்குது, அது தேவையில்லை, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். NFC உண்டு. eSIM ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பின்னாடி டிப்பிக்கலாக இப்போ நீங்கள் X சீரிஸ் ஃபோன்கள்லாம் இருக்க மாதிரியான ஒரு டிசைனில் தான் இது பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் ஐஆர் சென்சர் தந்திருக்காங்க. கீழே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஃபர்ஸ்ட் இதோட கேமராலேருந்து பார்ப்போம். ஏன்னா இதோட X சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடித்தமான இதோட டெலிஃபோட்டோ லென்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் தந்திருக்காங்க. 100x டிஜிட்டல் ஜூம் மோடி வருது. இப்போ அந்த கேமரா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா X200 உள்ள சேம் செட்டப் தான் இந்த X200Tலையும் வருது. 50 MP ZEISS மெயின் கேமரா தந்திருக்காங்க. சோனியோட IMX921 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 50 MP ZEISS சூப்பர் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. இது சோனியோட IMX882 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 50 MP அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது. இது சாம்சங்கோட JN1 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்டில் உங்களுக்கு 32 MP கேமரா கிடைக்குது. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் லென்ஸு, 70 mm ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 100x ZEISS ஹைப்பர் ஜூமும் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் 4K வீடியோவும் இதில் எடுக்கலாம். ஸ்மூத்தான ஒரு வீடியோ கிடைக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா OIS கிடையாது. மெயின் கேமராவில் மட்டும்தான் OIS தந்திருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் அண்ட் நைட் போர்டு தந்திருக்காங்க. ஸ்னாப்ஷாட் இருக்குது. போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 mm, 35 mm, 50 mm, 85 mm, 100 mm ஆப்ஷன்ஸ் தராங்க. ZEISS போர்ட்ரேட்டும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 85 mm பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு போர்ட்ரேட் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே பிடிக்கும். அதில் டெலிஃபோட்டோலையும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மோடு உங்களுக்கு தந்திருக்காங்க ZEISS கலர் ஆப்ஷன்ஸில். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். வழக்கம் போல் Vivo X சீரிஸ் இம்ப்ரெசிவான ஒரு கேமரா செட்டப் அது இதுலேயும் தந்திருக்காங்க. X300 பார்த்தீங்கன்னா 200 MP கேமரா தந்திருந்தாங்க. இதில் X200 உள்ள 50 MP கேமரா தான். பட் இருந்தாலும் நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்குது. டேலைட் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸ்லாம் ரொம்ப விவிடாக பிரைட்டாக நல்ல ஒரு கலர் டீட்டெயிலிங் கிடைக்குது. அதே மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸில் நீங்கள் போர்ட்ரேட் மோடும் ரொம்ப அருமையாக இருக்குது. நைட் ஃபோட்டோஸும் நல்லா இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அட்டகாசமான ஒரு கேமரா குவாலிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்குது. வீடியோனாலும் சரி ஃபோட்டோஸ்னாலும் சரி ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கேமரா செட்டப் இதில் தந்திருக்காங்க.
அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.8K 60 fps ஒர்க் ஆகுது. 4K 60 fps ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 fps வந்து காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து 4K 60 fps இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராலையும் 4K எடுக்கலாம். 4K வந்து 30 fps தான் எடுக்கேன் இப்போ. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்டெடி ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. அது வந்து 1080p வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து ஃப்ரண்ட் கேமரா 4K 30 fps வீடியோ சாம்பிள். ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தராங்க. 6.67 inch டிஸ்பிளே, ஃப்ளாட் அமுலட் டிஸ்பிளே, இது ஷார்ட் சென்சேஷன் ப்ரொடக்டிவ் லேயரோடி வருது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. HDR வந்து யூடியூப்லேயும் ஒர்க் ஆகுது, நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து HDR10+ தந்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 5000 வரைக்கும் போகுது. 1600 nits நார்மல் பிரைட்னஸ் இருக்குது. நல்ல ஒரு பிரைட் விவிடான ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா LTPS டிஸ்பிளே. X300 வந்து பார்த்தீங்கன்னா LTPO டிஸ்பிளே தந்தாங்க. பட் இது LTPS. ஸோ LTPO வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பெட்டர் எஃபிஷியன்சி கிடைக்கும். அதே மாதிரி 0 to 120 Hz வரைக்கும் நீங்கள் வந்து அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா LTPS. ஸோ வந்து வேரியபிள் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Dimensity 9400+ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. X200 வந்து பார்த்தீங்கன்னா 9400 இருந்து. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக கிளாக் பண்ணியிருக்காங்க. அதான் மாதிரி டிஃப்ரென்ஸ். 3.73 GHz இது வந்து கிளாக் ஆகிருக்கு. X300 வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 9500 இருக்குது. ரியல் லைஃப்பில் வந்து இந்த 9400+க்கும் அந்த 9500க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சிப் செட் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஒரு பல வருஷம் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா சஸ்டைனபிளான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிப் செட் வந்து இதில் வந்து இருக்குது. LPDDR5X RAM ப்ளஸ் UFS 4.1 ஸ்டோரேஜும் வந்து தந்திருக்காங்க. 2 வேரியண்ட் வருது. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 12+256, 12+512GB ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஹை டாஸ்க், நல்ல வீடியோ, ஹை 4K வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, கேமிங், அதிகமான கேமிங், ஹை கிராஃபிக் கேமிங்கில் வந்து எனக்கு விளையாடணும், சஸ்டெயின்டாக விளையாடணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸில் இது வந்து சொதப்பாது. அடுத்தது இதில் வந்து பேட்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6200 mAh பேட்டரி தந்திருக்காங்க. இது வந்து X200லேருந்து ஒரு சின்ன பம்ப் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. ஒரு X200ல் வந்து 5800 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதில் இப்போ 6200 தந்திருக்காங்க. 90 watts சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 40 watts இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். X200 கம்பேர் பண்ணும்போது பேட்டரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள். 5+7 இயர்ஸுக்காக தராங்க. எஸ், 5+7 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள். ஸோ இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 16 வருது. ஸோ Android 17, 18, 19, 20, 21, Android 21 வரைக்கும் வந்து உங்களுக்கு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் தராங்க. செக்யூரிட்டி அப்டேட் வந்து 7 இயர்ஸுக்கு தராங்க. ஸோ ஒரு லாங் பல வருஷம் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கேரண்டீடான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இதில் கிடைக்கணும் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஆரிஜின் ஓஎஸில் இது வந்து வருது. ஸோ இதான் வந்து Vivo X200. X200 வாங்கலாமா, X200T வாங்கலாமா நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக X200T வந்து கிளியர் வின்னர். பேட்ரி கொஞ்சம் பிக் பேட்ரி கிடைக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இப்போதைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. அதே மாதிரி X300க்கும் X200Tக்கும் நீங்கள் எது வாங்கலாம் பார்த்தீங்கன்னா X300 வந்து கொஞ்சம் ப்ரைஸியர் வெர்ஷன். இதை விட அஃப்கோர்ஸ் கேமரா வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே வந்து LTPO டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது எஸ், X300 இஸ் அ பெட்டர் வெர்ஷன். இருந்தாலும் வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து X200T வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணின்னு தெரியுது. இப்போதைக்கு ரெண்டுக்கும் ப்ரைஸஸ் நீங்கள் கம்பேர் பண்ணணும். எனக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா X300 நீங்கள் வாங்கலாம். பட் இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா X200T இஸ் அ பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன். ஸோ இதில் கேமரா நல்லா இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பெட்டர் சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிளும் கிடைக்குது. நெட் பிக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து LTPSக்கு பதில் LTPO டிஸ்பிளே தந்திருக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தந்திருக்காங்க. அது வந்து X300ல இருக்குது. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் ஃபோன் ஃபார் திஸ் ப்ரைஸ் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் பைன்னு இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம் X200T.
இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமதன் தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.